Hey everyone, welcome to our channel. நான் Abhi Sekar. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஐஸை நல்லா பெருசாக பிரைட்டாக காட்டலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம யார்கிட்டயாவது பேசுகிறோம் அப்படின்னா அவங்க ஐஸ் பார்த்து தான் பேசுவோம். ஸோ அவங்களும் நம்மக்கிட்ட பேசுகிறப்போ நம்ம ஐஸ் பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து தனியாக ஒரு மொழி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணுக்குன்னே ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்லேயே வந்து முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஐஸ் தான். ஸோ இந்த ஐஸை வந்து நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 5 டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. Tip number 1. ஸோ உங்களுக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து உங்கள் ஐஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் காஜல் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் காஜல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் காஜல், அதுக்கப்புறம் நியூட் கலர்ஸில் கூட காஜல் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி காஜலில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஐஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னா போத் அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லோவர் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து யாருக்குமே ஒயிட் கலரில் வாட்டர் லைன் இருக்காது. ஸோ அதனால் வந்து அப்படியே விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாட்டர் லைனில் ஒயிட் காஜல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து பிளாக் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டார்க் ஐஷேடோ வந்து உங்களோட ஐலிட்ஸில் கீழே வந்து ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ கிரியேட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. டிப் நம்பர் 2, உங்கள் ஐஸை வந்து பெருசாக காட்டுறது அப்படின்னா 2 வேஸில் வந்து பெருசாக காட்டலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி பெருசாக காட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லென்த்தாக காட்டலாம். இந்த மாதிரி பெருசாக காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ட் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஐஸில் நீங்கள் விங் போடுறீங்க அப்படின்னா அந்த விங் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ஐஸ் வந்து லென்த்தியாக காட்டும். டிப் நம்பர் 3, ஸோ உங்கள் ஐஸ் வந்து நல்லா பெருசாக நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஐஷேடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வகையான ஐஷேடோ யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டார்க் ஐஷேடோவை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரியான ப்ரௌன் அப்படி இல்லைனா பிளாக் இந்த மாதிரி ஐஷேடோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டார்க் ஐஷேடோ யூஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ கிரியேட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு உங்கள் ஐஸ் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு டைப் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கிளிட்ரியா கொஞ்சம் ஷிமரியா அந்த மாதிரி ஐஷேடோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஐஸ் வந்து நல்லா பிரைட்டாக காட்டும். நம்பர் 4, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காஜல் ஐலைனர் இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் ஐலாஷ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கண் வந்து பாப்அப் ஆகி காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் ஐலாஷ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபால்ஸ் ஐலாஷ் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ஐலாஷ் வந்து பெருசாக இருக்கோ அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். டிப் நம்பர் 5, நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ கலர் லென்சஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி லென்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த க்ரீன், ப்ளூ, பர்பிள் அந்த மாதிரி போகாமல் உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான கலரில் நீங்கள் வந்து லென்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இது கூட வந்து உங்கள் ஐஸை நல்லா பிரைட்டாக பாப்அப் பண்ணி காட்டும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு DM பண்ணலாம். நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். உங்களோட மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. Sitting in the beer garden, took a day off work, so I do beg your pardon, but it's time to go berserk. We don't get this way.